நான் இப்போ எங்கே இருக்கேன்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் சரியான க்ரௌடு. பொங்கல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற மக்கள், அவங்க வெளியூர்லேருந்து வந்து திரும்பி வீட்டுக்கு போகிற மக்கள் எல்லாருமே இருக்காங்க. இதில் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே பாருங்கள் எத்தனை பேர் இறங்குறாங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து போயிருக்கு, தெரியுதா? எவ்வளோ கூட்டம் தெரியுமா? ஆனால் அப்படியே நான் இங்கேருந்து ஓவர் வியூ காமிக்கிறேன். சிஸ்டியில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னா இது வந்து பீச்சுக்கு போகிற ட்ரெயின். அது நான் வந்து ட்ரெயின் வந்து தாம்பரம் போகிற ரூட்டு இந்த ட்ரெயின். ஓகேவா? அப்படியே இறங்கி லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா இந்த ரோடுக்கு உஸ்மான் ரோடுக்கு போயிடும். சரவணா ஸ்டோரு, ஜெயசந்திரன் எல்லாம் இருக்கிற அந்த ரோடுக்கு அப்படியே போயிடும். இந்த நம்ம கீழே இறங்குனா ரைட் சைடு கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சரவணா ஸ்டோரு, டி நகர், அந்த ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட் எல்லாமே. சென்னையிலே பரபரப்பாக இருக்கிற ஒரே சிட்டின்னா டி நகரில் இந்த ரோடு தான். எனி டைம் மக்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. தெரியுதா இந்த ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு? ஆமாம், அப்படியே காமிக்கலாம். ஆமாம், நிறைய மக்களுங்க இருப்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா பக்கமும் கடைங்களாக தான் இருக்கும். இது ஒரு பாருங்கள், இது வந்து சரவணா ஸ்டோரு வந்து சம்திங் ஏதோ ப்ராப்ளத்தினால கடை வந்து மூடி வச்சுருக்காங்க, ஸ்டீல் வச்சுருக்காங்க. பாருங்கள் 70mm. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்கும் சரவணா ஸ்டோரு. ஆமாம், அப்படியே தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டோர் இருக்குங்களா, பாண்டியன் ஸ்டோரு. இங்கே வந்து வெட்டிங்கு, வீட்டில் என்ன ரிசப்ஷன் சம்திங் எந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே வாங்கினா நல்லாயிருக்கும்.